உனக்கு என்ன அம்மா கூட பேசணுமா? அவ மேல கோவமாவும் இருக்கு, அதே நேரத்துல வீட்டுக்கு வந்தா ஒரு மாதிரியாவும் இருக்கு. பேசணும்னுலாம் ஒண்ணும் இல்ல, எதுக்கு கோவமா இருக்கான்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். தெரிஞ்சா மட்டும் சமாதானப்படுத்துறீங்களா? ஏண்டா உங்க அம்மா அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா? இல்ல. ஏண்டா? ஆமா, 2 பேரும் சேர்ந்து என்ன திட்டுவீங்க. இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு என்கிட்ட போட்டி போட்டு அன்பை காட்டுறீங்க. டேய், இனிமே அப்பா உன்னை திட்ட மாட்டான்டா. அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு பிளான் பண்றா. ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு பேசாம இருக்கிறது ரொம்ப கடுப்பா இருக்குடா. நான் சொல்றத கேக்குறியா? சொல்லு. அம்மாவை சமாதானப்படுத்துறது ரொம்ப ஈஸிப்பா. அம்மாக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்து சாரி கேளு. நல்ல ஐடியா தான். அவளுக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. எல்லாத்தையும் என்கிட்டே கேளு. அவளுக்கு ஸ்டார் ஹோட்டல் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். சூப்பர்ப்பா, நல்லா லெக் பீஸா வாங்கி கொடு. உங்க அம்மா மட்டன் பிரியாணி தானே சாப்பிடுவா? லெக் ரொம்ப பெருசா இருக்குமேடா. பேசாம ஒண்ணு பண்ணட்டுமா? பிரியாணிய நானே வீட்ல பண்ணிரட்டுமா? நீ பிரியாணியா வாங்கி கொடுக்க வேணாம், சண்டை போட்டுக்கிட்டே இரு. டேய், கோவப்படாதடா. நான் வாங்கி கொடுத்துட்றேன். வாங்கினா அவளுக்கு மட்டும் வாங்க முடியாது, பாலாவுக்கும் வாங்கணும், எனக்கும் வாங்கணும். ஒரு பிரியாணி எப்படியும் ஸ்டார் ஹோட்டல்ல வாங்கினா 750 ரூபா நாள் ஆகும். சரி, எவ்வளவு செலவழிஞ்சாலும் வாங்கி கொடுத்துட வேண்டியதான். என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல. என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல பிரசாத். ஒருத்தி வீட்டுக்கு வருவாளேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க போய் உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்க. இதே கேள்விய நான் தினம் உங்ககிட்ட கேட்கணும். நான் ஆபீஸை விட்டு வீட்டுக்கு வரப்ப நீ வீட்ல இல்லாம ஆபீஸ்லயே உட்கார்ந்துட்டு இருக்கியேன்ட்டு. எனக்கு இருக்க பிரச்சனை இல்ல, மறுபடியும் என் ஆபீஸ் விஷயத்த பேசி என்னை கொல்லாத. எனக்கு கொடுத்திருக்கிற டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கேளு பிரசாத். நான் உனக்கு ரீசன் சொல்லாம சொல்யூஷன் சொல்றேன். இப்ப விட்டுரு. எனக்கு கண்டினியூஸா பிரச்சனைய ஃபேஸ் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். இது நீயா ஏற்படுத்திக்கிறது. யாரையும் காரணம் சொல்லாத. நான் கண்டிப்பா உன்னை சொல்லல. எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். உன்னால எனக்கு மாரல் சப்போர்ட்டா இருக்க முடியலனாலும் பரவாயில்ல பிரசாத். தயவு செஞ்சு எனக்கு தடையா இருக்காத. நான் உருகி உருகி காதலிச்ச ஒன்ன என்னை வெறுக்க வச்சிடாத ப்ளீஸ். நான் என்னைக்குமே நீ வெறுக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டதே இல்ல. நீ தான் உன் பிஹேவியர், ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் மாத்தி என்னோட வினோதினி அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. நல்லா யோசிச்சு பாரு. நம்ம கடந்த கால லைஃப்ல கஷ்டப்பட்டு கம்பெனியோட டேபிள்ல படுத்துட்டு இருந்தப்ப கூட 10 நிமிஷம் பேசாம தூங்க மாட்டோம். ஆனா இவ்ளோ பெரிய சொகுசு பங்களால என்னைக்காச்சும் ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்போமா? இல்ல, சண்டை போட்டுட்டு தான் இருக்கும். நம்மளோட லைஃப்ல பல மணி நேரத்தை இந்த பணம் வேலை கொடுத்து வாங்கிடுச்சு.
ஆனாலும் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. பழைய மாதிரி நமக்குள்ள இருந்த அந்த காதலை உயிர்ப்பிக்க முடியும்ட்டு. அதுக்காக தான் உன்கிட்ட தினம் கெஞ்சிட்டு இருக்கேன். சண்டை போடல. பிரசாத், உன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம காதல் இன்னைக்கே சண்டையில செத்து போன உயிரில்லாத காதலா இருக்கலாம். எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நீ முதலா பார்த்த வினோதினி தான் இன்னைக்கும் இருக்கா. உன்னோட தாட்ஸ் மாறி இருக்கலாம், ஆனா நான் மாறல, மாறவும் மாட்டேன். உன்கிட்ட இருக்கிறது ஆம்பளை புத்தி. அது இப்ப இருக்கிற வினோதினிய உனக்கு புரிய வைக்காது. ஒரு பொம்பளையா இருந்து பல பிரச்சனைகளுக்கு நடுவுல வாழ்ந்து ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சுக்கிட்டு தோத்து தோத்து வாழற வாழ்க்கைய உனக்கு புரிய வைக்காது. பொதுவா பெண்கள்னாலே வெளி அழகுக்கு தானே, உள்ள இருக்கிற மனச பாக்குற கலாச்சாரத்தை எவன் சொல்லி கொடுத்தான்? அப்போ அண்ணி எல்லாம் பொண்ணே கிடையாதா? சந்தோஷமா இல்லையா? அதான் முன்னாடியே சொல்லிட்டேனே, ஆம்பளை புத்தின்னு. நாளைக்கு நானும் உங்க அண்ணி மாதிரி வீட்ல சமைச்சு போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தா நான் உனக்கு பழைய வினோதனியாவே தெரிஞ்சிருப்பேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் பணம் பின்னாடி ஓடுறவளதானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே இருந்துட்டு போகட்டும். உன்னால என் வெற்றியை கொண்டாட முடியாது. நீ ஜெயிக்கிறத பத்தி நான் தப்பா பேசல. ஆனா குழந்தையும் பார்த்துக்கொண்டு தான் சொல்றேன். தேவையில்லாத பிரச்சனையை தலையில எடுத்துக்கிட்டு சுத்தி இருக்கவங்கள தப்பா பாக்குறதுல பிரயோஜனமே இல்லை. நீ உன்னைய போட்டு குழப்பிக்காத. நான் என்னைக்கும் உனக்கு தடையா இருக்க மாட்டேன். நீ கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் பேசிட்டு உன் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லவே இல்லையே. இன்னைக்கு டாக்டர் கிட்ட போனேன். டேட் தள்ளி போயிருக்கு பிரசாத். இத முதலே சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் விட்டு தேவையில்லாத பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இல்ல நீ பிரசாத், எதுவும் பேச வேண்டாம். எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பாத்துக்கலாம். வா. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங். என்ன டாடி, காலையிலே கிச்சன்ல வந்து காஃபி எல்லாம் போடுறீங்க? யாருக்கு? உனக்கும் அம்மாவுக்கும் தான். இதுக்கு முன்னாடி காலையில எந்திரிச்சு போட்டு கொடுத்ததே இல்லையே. இன்னைக்கு போட்டு தரேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன ஸ்பெஷல்? அது சஸ்பென்ஸ். என்ன சஸ்பென்ஸ்? இன்னைக்கு மம்மியோட பர்த்டேவா? இல்லையே. வெட்டிங் டேவும் இல்ல, வேற யாரோட பர்த்டேவும் இல்ல. என்னப்பா சஸ்பென்ஸ்? சொல்லுங்கப்பா. உன் கூட இந்த வீட்ல விளையாட ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும்ல? சூப்பர்ப்பா, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வரப்போறாங்க. யாரு? சூர்யாவாப்பா? இல்ல, இது வேற ஒரு குட்டி பாப்பா. குட்டி பாப்பாவா? எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. யார்ப்பா வரப்போறா? சொல்லுங்கப்பா. எனக்கு யாருன்னு கண்டுபிடிக்க முடியலப்பா. ப்ளீஸ்ப்பா, நீங்களே சொல்லுங்கப்பா. நான் சொன்னா சிவானி ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா அந்த விஷயத்த சொன்னதுக்கு எனக்கு என்ன gift தருவா? உடனே ஒரு கிஸ் தரேன்ப்பா. பிரஷ் பண்ணாமே வா. பிரஷ் பண்ணிட்டு அப்புறமா தரேன். ப்ளீஸ்ப்பா சொல்லுங்கப்பா. நல்ல gift தான், ஆனாலும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் சொல்லணும். அப்பா, நீங்க இப்ப சொல்லலனா சிவானி உங்ககிட்ட பேச மாட்டா. உனக்கு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ பிறக்க போறாங்க. நிஜமாவாப்பா? எஸ், நைட்டு தான் கண்டுபிடிச்சேன். எனக்கும் காமிச்சிருக்கலாம்லப்பா. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதனால தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. பரவாயில்ல, அதான் சீக்கிரமா பாப்பா வந்துரும்ல, அப்போ பாத்துக்கலாம். எப்பப்பா வரும்? 8 monthsல வந்துரும். அப்பா, அவ்வளோ டைம்லாம் வேணாப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்களேன். அப்படியெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகுதான் வரும். அது வரைக்கும் அம்மாவோட வயித்துல பத்திரமா தூங்கிட்டு இருக்கும். சரி,
உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும். கரெக்ட். மம்மி குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். ரொம்ப தேங்க்ஸ் மம்மி. எதுக்கா? உங்க வயித்துல இருக்க தம்பி பாப்பாக்காக. நான் இனிமே அலோனா ஃபீல் பண்ண மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரி குட் கேர்லா நடந்துப்பேன். ஷிவானி, ஃபர்ஸ்ட் போய் குளி போ. பிரசாத், எதுக்கு அவகிட்ட சொன்ன? எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாரு. அதுக்காக தான் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிரசாத், தேவையில்லாத கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. நான் இன்னும் முடிவு பண்ணல. ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக தான் நேத்து வந்த உடனே உன்கிட்ட பேசலான்னு பார்த்தேன். நீ என்ன பேசவே விடல. இதுல என்ன முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு? நான் நிறைய யோசிக்கணும். என்னால சரியா ஒரு நிலையில இருக்க முடியல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இன்னொரு குழந்தை தேவைன்னு எனக்கு தோணல. எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. நான் என்ன சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அலசி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். வெயிட் பண்ணு, நான் யோசிச்சு சொல்றேன். உனக்கு அந்த குழந்தை தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு தேவைப்படுது. நான் யாருக்காகவும் என்னோட சூழ்நிலையும் முடிவையும் மனசையும் மாத்திக்க முடியாது. எனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்வேன். வினோ, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். என்ன? எங்க வீட்ல இன்னும் 8 மந்த்ல ஒரு தம்பி பாப்பா வரப்போகுது. நிஜமாவா? ஆமா. உங்க வீட்ல இப்பதான் பாப்பா வரப்போகுது. எங்க வீட்ல ஏற்கனவே பாப்பா இருக்கு. இருக்கட்டும், எங்க வீட்லயும் சீக்கிரம் வந்துரும். சிவானி, பாப்பா வந்தா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரியா? கூட்டிட்டு வருவேன். ஆனா யாரும் தொடக்கூடாது. தொட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். தொடாம பார்க்கணும், சரியா? சிவானி, உன்னை எல்லாம் உங்க அம்மா தூக்க விடுவாங்களா? அதெல்லாம் தூக்க விடுவாங்களே. எங்க அப்பா எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பாப்பா பிறந்த உடனே நான் தான் ஃபர்ஸ்ட் தூக்குவேன். ஏய், பாப்பா பிறந்த உடனே எவ்வளவு நல்லது நடக்கும்னு உனக்கு தெரியுமா? என்ன நடக்கும்? அம்மா பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆபீஸ் போக மாட்டாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வராங்கல்ல, அப்பவும் ஆபீஸ் லீவ் போட்டுட்டு வீட்லயே இருப்பாங்க. எவ்வளவு நாள்? 1 இயர். அவ்வளோ நாளா? ஆமா, நம்ம கூடவே இருந்து பாப்பாவையும் பார்த்துப்பாங்க. நம்ம மேல அன்பா இருப்பாங்க. பாப்பாக்கு என்ன செய்வாங்களோ அதெல்லாம் நமக்கும் செய்வாங்க. ஆமா, நமக்கும் விளையாட பாப்பா கிடைக்கும், பொம்மையும் நிறைய கிடைக்கும். நிஜமாவாப்பா? ஆமா, பாப்பா பிறந்தா உனக்கு நிறைய பிளஸ். அது எப்ப பார்த்தாலும் பிஸ் அடிச்சுக்கிட்டே இருக்குமா, அதுதான் மைனஸ். அது குட்டியூண்டா இருக்கிறதுனால நீ தொடக்கூடாது. அது கழுத்து நிக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் நிக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னை பாப்பாக்கு முத்தம் கொடுக்க விட மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. எங்க பாப்பாவை நான் கிஸ் பண்ணுவேன். ஏய், நீ கிஸ் பண்ணா பாப்பாக்கு கண்ணத்துல கட்டி வந்துடும். நான் ஒரு தடவை கிஸ் பண்ணனா கண்ணத்துல கட்டி வந்துடுச்சு. அன்னில இருந்து நான் கிஸ் பண்றதே இல்ல. ஐயோ, அப்ப நான் என் பாப்பாவை கிஸ் பண்ண மாட்டேன், கூடயே இருந்து பாத்துப்பேன். பாப்பா பிறக்கும் போது நம்மளோட அம்மா அப்பா ஆபீஸ் போலனா ஜாலியா இருக்கலாம். அப்படியா? ஆமா. பாப்பா வந்ததுக்கு அப்புறம் என்னையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? ஏய், நீ கூட்டிட்டு போறியா? உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன்ப்பா. சரி வாங்க, கிளாஸ்க்கு போலாம். வா போலாம். ஏய் பாலா, என்னப்பா? பாலா, ஏய் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர். அம்மாங்க பக்கத்து வீட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட்டோடா. அப்பா, அம்மாவே வந்துட்டாங்க. அம்மா, பிரியாணிமா. அது அங்கேயே இருக்கட்டும். என்னடா? அப்பா, நம்ம சாப்பிடலாம்ப்பா. ஏய், அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காண்டி வாங்கினது. முதல்ல அம்மா சாப்பிடட்டும். யாருக்கு பசிக்குதோ அவங்க சாப்பிடலாம்.
இந்த பிரியாணிய சாப்பிட்டு சமாதானம் ஆயிடுவேன் மட்டும் நினைக்க வேண்டாம்னு சொல்லு. நான் சொல்லக்கூடாது, பிரியாணி கலையிற குடும்பம் எங்க குடும்பம் இல்ல. எங்க அப்பா கிட்ட சொன்னா போதும், 4 ஆட்டை வெட்டி பிரியாணி செஞ்சு போட்டுருவாரு. பவுண்ட்ல வேணா 1-2 குறைஞ்சிருக்கலாம், ஆனா சோத்துக்கு வக்கில்லாத குடும்பம் எங்க குடும்பம் கிடையாது. டேய் பாலா, அவ சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, தயவு செய்து இப்படி பேச வேணாம்னு சொல்லு. அந்த கோவம் எங்களுக்கும் இருக்கும்ல. பிரியாணியை கண்ட உடனே தொங்கிக்கிட்டு வந்துருவோமா? அம்மா, உன் கொலப்பெருமையை பேசி பிரியாணியை கெடுத்துறாதம்மா. அப்பா டென்ஷன் ஆனார்னா பிரியாணியை பிடுங்கி வச்சிருவாரு. உன் பிரியாணியோட என் பிரியாணியும் போயிடும். அம்மா, உனக்காக நேற்று நைட்டு 1 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல வந்தது தான் இந்த பிரியாணி. என்னோட உழைப்ப தயவு செஞ்சு கெடுத்துடாதம்மா. அதானே பார்த்தேன் எப்படி வந்துச்சு மூளைன்னு. மூளெல்லாம் வாங்கிட்டு வரலம்மா, பிரியாணி மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. கொஞ்ச நேரம் கோவத்தை தூக்கி வச்சுட்டு பிரியாணியை சாப்பிட்டு அப்புறம் தெம்பா உன் கோவத்தை காமி. இங்க பாருடா, நான் ஒன்னும் பிரியாணிக்காக காம்ப்ரமைஸ் ஆகல. ஏதோ நீ சாப்பிடணுமேங்கிறதுக்காக சாப்பிட வந்தேன். என்னடா பாலா? அப்பா, அம்மா சாப்பிட ஒத்துக்கிட்டாங்க, வாங்க சாப்பிடலாம். அப்படியெல்லாம் யாரும் கஷ்டப்பட்டு கட்டாயப்படுத்தி ஒண்ணும் சாப்பிட தேவையில்லை. அப்பா, காரியத்தை கெடுத்துடாத. அம்மாவை இப்பதான் சமாதானப்படுத்திருக்கேன். சரி சரி, எல்லாம் சாப்பிட போலாம். வாமா. பிரியாணி நல்லா இருக்குல்ல பாலா? பேசுறதெல்லாம் நாளை பின்ன பாத்துக்கலாம். இப்ப என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லு பாலா. அப்பா, சாப்பிடுறப்போ டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ணே, என்னடா பாலா? என்னண்ணே, சவாரி போய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு இங்க இருந்து பராக்கு பார்த்துட்டு இருக்க? இல்லடா, அந்த பொண்ணு இங்க வர சொன்னேன், அதான். எந்த பொண்ணு? எதுக்கு இங்க வர சொன்ன? டேய், அதான்டா அந்த அருள்மேரி ரோஸ்லின் சுகந்தி இருக்கல்ல, அவங்கள எதுக்கு இங்க வர சொன்ன? டேய், நம்ம வண்டியில வந்துச்சுடா, அதோட மொபைல் போனை விட்டுட்டு போயிடுச்சு, திருப்பி கொடுக்கலான்னு வர சொன்னேன், அதான் வெயிட் பண்றேன், இன்னும் காணோம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வேற வேலையே இல்லையா? உன் ஆட்டோல ஏதாவது விட்டுட்டு போறதா அதுக்கு பொழப்பா? இது சரியில்லைண்ணே, தப்பா இருக்கு, ஏமாந்துராத. டேய், தெரியாம விட்டுட்டு போயிட்டாங்கடா. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புற, ஆனா பால்ல விஷம் கலந்துருக்கும். நல்லது சொன்னா கசக்கும் தான், அது உண்மையா மாறப்போ உரைக்கும். உனக்கு இப்ப என்னதான் வேணும்? தெரியாம தான் கேக்குறேன், இந்த ஊர்ல உங்களுக்கு வேற ஆட்டோவே கிடையாதா? உன் ஆட்டோல ஏன் ஏறி வராங்க? இன்னொரு தடவை உன் கூட பார்த்தேன், அவங்களுக்கு வச்சுக்கிறேன். டேய், அப்படிலாம் பேசாதடா பாலா, மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா நீ சொன்ன விஷயத்த நானும் யோசிச்சு பார்த்தேன்டா. இந்த சிட்டியில எவ்வளவோ ஆட்டோ இருக்கிறப்போ இந்த சிட்டியோட ஆட்டோல மட்டும் ஏன் வர்றான்னு. பாலா, உனக்கு ஒரு விடை கிடைக்கல? எனக்கு ஒன்னும் கிடைக்கல. விதி, எங்கேயோ பிறந்திருக்கிற 2 பேரை ஒன்னா இணைக்கிற விதி. அண்ணே, இது நல்லதுக்கு இல்ல, வேண்டாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அப்புறம் இஷ்டம்பா. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாரிங்க, உங்களை நான் மறுபடியும் சிரமப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். இது எப்படி நடக்குதுன்னே எனக்கு தெரியல. போன வாட்டி பேகு, இந்த வாட்டி மொபைலு. ரொம்ப சாரிங்க. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்லைங்க, நம்ம ஆட்டோவை நம்பி எந்த பொருள் வேணாலும் விட்டுட்டு போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. தேங்க்ஸ்.